அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிரவீன் பூர்வத்தில் வந்து பார்ட் 4ல் வந்து நம்ம இப்போ வந்து டிப்னி போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து செகண்டு பார்க்குறோம். ஜக்கோ இது வந்து சரவணா இந்து கைட்லேருந்து ஃபுல்லாக நடத்திட்டுருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது வந்து 1 8 மார்க்ஸு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பேஜ் நம்பர் வந்து 376. ஜக்கோ मुंशी प्रेमचंद उपन्यास सामाट मानी जाते हैं. मुंशी प्रेमचंद தான் வந்து இந்த நாவலுக்கு வந்து சக்கரவர்த்தியாக இருக்கிறார். கபன் உன்கா லிக்கா உபன்யாசிகன், இதில் கபன் என்ற இதில் தான் வந்து இது வந்து எழுதப்பட்டுள்ளது. இஸ் उपन्यास अनेक पात्रों में ஜக்கோ கா பாத்திரபி ஏக்குகை. இதில் வந்து இஸ் உபன்யாஸ் இந்த நாவலில் வந்து பலதரப்பட்ட வந்து கதாபாத்திரங்களில் வந்து அநேக் அப்படின்னா வந்து பலதர கதாபாத்திரங்கள் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் தான் வந்து ஜக்கோ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து இருக்கிறார். ஜக்கோ தேவிதின்கோ பத்தினிகை. ஜக்கு வந்து தேவிதினுடைய மனைவி. வகு உருத்தா இவங்க வந்து ஒரு வயதானவர். ஜக்கு நிம்னு वर्ग की महिलाओं का प्रतिनिधित्व हैं. வந்து ஜக்கோ வந்து நிம்னு அப்படின்னா வந்து இவங்க வந்து மிடில் கிளாஸு தான். இவங்க மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறார். ஜக்கு தர்காரியாங் கி துக்கான் சலாத்திகை. ஜக்கோ வந்து காய்கள்லாம் வந்து அந்த கடைகள் வந்து அவங்க வச்சிட்ருக்காங்க. துக்கானா கடைன்னு அர்த்தம். காய்கறி வியாபாரம் வந்து அவங்க செய்துட்ருக்காங்க. வக்கு கடி மேகன்த்து கர்னேவாலி அவுரத்துகை. கடி மேகன்த் அப்படின்னா வந்து கடின உழைப்பாளின்னு அர்த்தம். இந்த பெண்மணி ஜக்கோ வந்து கடினமாக வந்து உழைப்பாங்களாம். கடின உழைப்பாளியாக இருந்த பெண்மணி. அவுரத்துனா பெண்மணி. ஜப்பு தேவிதின் தீர்த்தமே நிக்கல்தாகே. அப்போ வந்து அவருடைய கணவன் வந்து ஜப்பு அப்பொழுது வந்து தேவித்தின் வந்து தீர்த்த யாத்திரை வந்து போகிறாப்புல. நிக்கல்தா அப்படின்னா தீர்த்த யாத்திரை வந்து செல்றாப்புல. அப்பொழுது ஜக்கு உஸ்கே ஷாத்து நகி ஜாத்தி. அப்போ வந்து அவங்க கணவர் தான் தேவித்தின் தான் தீர்த்த யாத்திரை போகிறாங்க. ஆனால் வந்து ஜக்கோ வந்து அவள் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கோ வந்து கணவன்கிட்ட சொல்லிடுறான். வக்கு பூச்சிதிகை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தும்ஹாரி தீர்த்த கேலியே கியாமி துக்கான் மிட்டிமி மிலாகும். நீ வந்து தீர்த்த யாத்திரை போகிற, நான் வந்து இந்த காய் கடைகள்லாம் என்ன இந்த கடையில் இருக்கிறது எல்லாமே எல்லா பொருளும் மண்ணோட மண்ணாக தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பொருளெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் தான் நாங்கள் தீர்த்த யாத்திரை போனோம், அதனால் அது மண்ணோட மண்ணாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தன் கணவன்கிட்ட வந்து சொல்கிறான். நீ வேணால் போயிட்டு வா, நான் இங்கே பொருள்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கான். படி உம்ரி மேபி ஜக்கு ககனி பகன்திகை. படி உம்ருமி. அவங்க வந்து வயதில் வந்து வயது ஆனாலும் அவங்க வந்து நகைனா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ககனி அப்படின்னா வந்து நகைன்னு அர்த்தம். நான் வந்து நகைகள்லாம் வந்து போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பகன்தினா நகைகள் வந்து போட்டு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். கோயி பால் பச்சோனா ஹோனா பர்பி வகு மோகுசே தீரி ரகத்திகை. வந்து கோயி பால் அவங்க வந்து நிறைய குழந்தைங்கள் அவங்களுக்கு இருந்தது. அந்த குழந்தைகள் என்ன ஆகிடுச்சு, இறந்துடுறாங்களாம். பச்சோ நானா இப்போ வந்து இது ஏற்கனவே உங்களுக்கு குழந்தைங்கள் இருந்துருக்குது, ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து இறந்து போயிடுறாங்க. நானா இல்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த குழந்தைங்க இல்லை, இருந்தாலும் கூட வகு மோகுசே தீரி ரகத்திகை. இருந்தாலும் அவங்க வந்து அடிக்கடி இந்த நகை வந்து போட்டு பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருத்தாகோ जाने के बात भी नए गहने பனாயா கர்த்திகை. அப்பப்போ வந்து நகையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ககனே பனாயா புது நகைகளை வந்து நயேனா புதுசுன்னு அர்த்தம். நயே ககனே புது நகைகளை வந்து அங்கே வாங்கி அப்பப்போ வந்து போட்டு பார்ப்பாங்களாம். ஜக்கோ கிசி से கோயி மதத்து நகி மாங்கத்தி. ஜக்கோ வந்து கிஷினா வந்து யாரி எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்களாம். நகி மாங்கத்தி அப்படின்னா வந்து யார்ட்டுமே ஹெல்ப்புன்றது அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களாம். ஜக்கோ இந்த பெண்மணி. வகு அப்புனா காம் கூத்து சபாலத்தி
சபாலத்திகை அப்புனா தன்னுடைய வேலை அப்புனா காம் அப்படின்னா தன்னுடைய வேலை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து எல்லா வேலையுமே வந்து தன் வேலையை வந்து யார்கிட்டையும் செய்ய விடாமல் அவங்களே வந்து செய்துக்குவாங்களாம். தேவித்தின் சில்மி பீத்தாகை, இந்த தேவித்தின் அப்படின்னா அவருடைய ஜக்கோட கணவன் தான் தேவித்தின். அவன் என்ன பண்ணான், அப்பப்போ வந்து புகை பிடிச்சிட்டே இருப்பான். அந்த பீடி சிகரெட்டெலாம் வந்து அவன் வந்து குடிச்சிட்டே இருப்பான். அவர் மற்றும் கல்பே மார்த்தாகை அப்பப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த கடையில் யாராச்சும் ஒரு வந்தால் கூட அவங்ககிட்ட வந்து கடையை பார்க்க மாட்டானா, அரட்டடிச்சிட்டே இருப்பானா, வந்து டைம் பொழுது போகணுன்ட்டு ஏதோ ஒன்று வரவங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பானா. இப்படியே வந்து அவன் நாட்களை வந்து அவன் கழிச்சிட்டே இருந்தான். துக்கான்கா சாரா கம் வக்கு புடியா ஸ்வயம் கர்த்திகை வந்து கடையில் வந்து எல்லா வேலையும் வந்து ஷாரா காம் அப்படின்னு எல்லா வேலையும் வந்து அவளே தான் செஞ்சிட்ருப்பா. அவங்க செய்யணும் வந்து நினைக்கிறது இல்லை. அந்த ஜக்கு வந்து நினைக்க மாட்டா. மண்டி ஜாக்கர் மால் லானா, மண்டிக்கு போய் என்ன ஜாக்கர்னா போகிறது, மண்டிக்கு போய் என்ன பண்ணுவோம்லாம், என்னென்ன காய்கறி வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவளே தான் போய் ஜக்கோ தான் வாங்கிட்டு வருவாளாம். ஸ்டேஷன் மால் பேஜினா ஷப்பு வகிங் கர்த்திகை, அதே போல் ஸ்டேஷன்லேயும் வந்து அங்கங்கே காய்கறிலாம் வந்து இறக்குவாங்களாம். அதையும் வந்து அங்கேருந்து அந்த காய்கறிலாம் வந்து பேஜினானா அங்கேயும் போய் வாங்கிட்டு வந்து அதே போல் காய்கறி பேஜினானா விற்கிறது, அங்கேயும் கேட்டவங்களுக்கு காய்கறிலாம் வந்து விற்றுட்டு வந்தாலாம் ஜக்கு. ஜப்பு ராம்நாத் தேவித்தின் ஷாத்து ஆத்தாகேன், அப்போ வந்து ராம்நாத் வந்து தேவித்தின் கூட வந்து தேவித்தின் வந்து ராம்நாத் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான், ஜக்கோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஜக்கு உஷே பசந்தி நகி கர்த்திகை, அப்போ வந்து ஜக்கோ சொல்கிறான், இவனே வந்து தண்டத்துக்கு இருந்துகிட்ருக்கான், இவன் வந்து இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கோ வந்து ராம்நாத் வர்றது ஜக்கோவுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா உஷே பசந்தி நகி விருப்பமே கிடையாது ஜக்கோவுக்கு. லேக்கின் குச்சு சமய பாத்து லேக்கின் ஆனால் குச்சி சமயம் சில நாட்களுக்கு பிறகு ஜப்பு ராம்நாத் உஷே மாங் ககக்கர் புக்கராத்தாகை, உடனே கொஞ்சம் நாள் இப்போ அடிக்கடி வந்து ராம்நாத் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கவும் அப்போ வந்து ஜக்கோ வந்து ராம்நாத் வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்றான். மாங் அப்படின்னா வந்து அம்மான்னு அர்த்தம், ககக்கர்னா அழைக்கிறது. அம்மான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே வந்து புக்கராத்தினா அழைக்கிறது. அம்மான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே தப்பு வக்கு உஷிசே பிரேம் கர்ணே லகத்தாக, அம்மான்னு கூப்பிட்றப்போ வந்து ஜக்கோவுக்கு வந்து தன்னோட குழந்தைங்க வந்து இப்போ இறக்காமல் இருந்திருந்தாக்கா இப்போ இந்த மாதிரி நம்ம மகன் வந்து நம்மளுக்கு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவனை வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய மகனை பிரேம்னா அன்பு செலுத்துகிறான் ராம்நாத் மேலே. வந்து இந்த வயசில் தனக்கு ஒரு மகனாக இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ராம்நாத் மேலே அன்பு வந்து செலுத்துகிறான் ஜக்கோ. வக்கு அப்பனி बेटा को सुखी थी, इसलिए रामनाथ का मांग कहकर புக்கார்னா உஷ் அச்சா லகத்தாகை, அப்போ தான் வந்து தன்னுடைய மகன் போல் வந்து அவங்க நினச்சிட்டு எல்லாம் சாப்பிடி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ ராம்நாத் வந்து அவங்கள வந்து நான் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு, கண்டிப்பாக நீ கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. நீ கூப்பிட்றது எனக்கு ரொம்ப நன்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கோவும் சொல்கிறா. நான் உன்னை மகனாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜக்கோ சொல்கிறேன். ராம்நாத் கோ பசாஸ் ருப்பியக்கா புரஸ்கார் மில்தாக, ராம்நாத் வந்து அப்பப்போ வந்து ஒரு கவிதை இந்த பாடெல்லாம் வந்து அப்பப்போ ஒரு பேப்பரில் வரதை பார்த்து அதை வந்து எழுதி போடுவானோ. அப்போ அந்த எழுதி போட்டதுக்கு அவனுக்கு வந்து ஒரு அவார்டு கிடைக்கிது. புரஸ்கார்னால் வந்து விருதுன்னு அர்த்தம். அந்த விருதில் வந்து 50 ரூபா வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. பசாஸ் அப்படின்னா 50ன்னு அர்த்தம், ருப்பியன்னா பணம். 50 ரூபா அந்த விருதில் வந்து அவர் அந்த ராம்நாத்துக்கு வந்து கிடைக்கிது. வகு உன் ருப்பியோங்கோ ஜக்கோ கே ஷா ஹாத்திமி ரகக்கர் ககத்தாகை, அந்த 50 ரூபாய் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாப்புல, அந்த பணத்தை வந்து ஜக்கோ கையில் ஹாத்திமி அப்படின்னா கையில் வந்து வைக்கிறாப்புல. அந்த காசை பிடிங்கம்மா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட சொல்லி ராம்நாத் வந்து வைக்கிறாப்புல ஜக்கோட்ட. கீ என்னவென்றால் ருப்பியே தும்ஹாரேகே அம்மா தப்பு ஜக்கோ அப்புனே ஹாத்திசே 50 ருப்பியே தேத்திகை. உடனே அவன் கையில் கொடுத்தோன்னே ஜக்கு என்ன பண்ணுறாப்புல, அவங்ககிட்ட இருந்த வந்து 50 ரூபாயை சேர்த்து அவங்ககிட்ட ராம்நாத்திட்ட கொடுக்குறாப்புல. சேர்த்து தேத்திகை 50 ரூபாய் கொடுத்து வகு
ஏக்கு 100 रुपये நீ 50 ரூபாய் என்கிட்ட கொடுத்த, நான் 50 ரூபா சேர்த்து உனக்கு 100 ரூபாயை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு रुपये से चाय का दुकान सालाने का சுஜாப் தேத்திக்க. நீ வந்து சாய்னா வந்து டீ கடைன்னு அர்த்தம், டீன்னு அர்த்தம். நீ ஒரு டீ கடை வச்சுட்டு அது வந்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சுலாப் அப்படின்னா வந்து சஜாப் அப்படின்னா வந்து ஆலோசனை சொல்கிறான். இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் மாதிரி ஒன்று வச்சு நடத்து, இந்த 100 ரூபாய் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கோ வந்து ராம்நாத் கொடுக்குறான். ஜக்கோ சாகத்திகை அதை வந்து ஜக்கோ வந்து விரும்புகிறா. என்னவென்றா ராம்நாத் அப்பனி பைரோமி கடாகா ஜாயே. அப்போ தான் வந்து ராம்நாத் வந்து ஜக்கோ சொல்கிறா, நீ வந்து ஒரு சொந்த காலில் வந்து நீ நிற்கணும். பயிரும் அப்படின்னா கால்கள்னு அர்த்தம். நீ ஒரு தொழில் செஞ்சு சொந்த காலில் நின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கோ வந்து ராம்நாத்திட்ட வந்து சொல்கிறான். ஜப்பு ராம்நாத் புலிஸ் வாலுவோங்கி ஷாத்து ஷலா ஜாத்தேகை அப்போ சொல்லி 100 ரூபா கொடுக்குறா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னா ஒரு போலீஸ்காரன் வந்து ராம்நாத் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறான், கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தப்பு இந்த தேவித்தின் துக்கி ஹாத்திகை. உடனே தேவித்தின் ஜக்கோட கணவன் இருக்கான தேவித்தின் அவன் வந்து ரொம்ப துக்கம் அடைகிறான். போலீஸ்கார் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே ராம்நாத்தை அப்படின்ட்டு. ஜக்கோபி துக்கி ஹோத்திகை. உடனே ஜக்கோவை என்ன பண்ணுறா, அவளும் வந்து துக்கம் அடைகிறா, கவலையாயிடுறா. இந்த மாதிரி போலீஸ்கார் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கவலை அடைகிறாங்க. ராம்நாத் ஜூட்டி கவாகி தேக்கர் ருப்பியே பாதாகை. ராம்நாத் வந்து ஜூட்டி கவாகி அப்படின்னா வந்து ஒரு பொய் சொல்கிறது. அவன் பொய் சொல்லி ஒரு பொய் சொன்னால் அவனுக்கு வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்களே போலீஸ்காரங்க. அதனால் வந்து அந்த பொய் சொல்லி அந்த பணத்திலேருந்து அதில் வந்து பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் அதை தொழிலாகவே வச்சிட்ருக்கான் ராம்நாத் பொய் சாட்சி சொல்கிறது. உன் ருப்பியாசே சோனேக்கு சூடியா கரித்து லாத்தாங்க. அந்த பணத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, பொய் சாட்சி சொல்ல தான் வந்து அந்த போலீஸ்கார் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உண்மை வந்து 2 பேர்த்துக்கும் தெரிய வருது, ஜக்கோவுக்கும் தேவித்தேனுக்கும். அப்போ அந்த பணத்தில் வந்து என்ன பண்ணுறான், சோனி அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். அந்த தங்கத்தாலான வந்து வளையல் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல ஜக்கோட்ட வந்து ராம்நாத் வந்து கொண்டு கொடுக்குறான். அவர் ஜக்கோக்கு बेटे करता है मगर जक्को भी चूड़ियो नहीं लेती है. உடனே அதை வந்து என்ன பண்ணலவ ஜக்கோ வந்து அதை வந்து வாங்கலை. வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நான் பரிசாக கொடுக்குறேன். பேண்ட் அப்படின்னா பரிசுன்னு அர்த்தம். இந்த வளையல் வந்து உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன், ஞாபகமாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவன் கருத்தான அவன் சொல்கிறான். ஆனால் வந்து ஜக்கோ வந்து என்ன பண்ணல, எனக்கு இந்த வளையலே எனக்கு வேண்டாம், நகி லேத்திகை அப்படின்னா இந்த வளையல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜக்கோ சொல்லிடுறான். किसी का घर चूना करके अपना घर चलाना उसे பசந்து நகிகை. யாருடைய வீட்லேயோ நீ போய் வந்து இந்த மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு நீ போய் சொல்ல போன அந்த வீடு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நெருப்பு இல்லாமல் வந்து விளக்கு இல்லாமல் எப்படி அந்த வீடு வந்து இருட்டாக இருக்குமோ அந்த வீட்டை வந்து இருட்டு பண்ணிட்டு வந்து என் வீடை வந்து இங்கே வந்து எரிய வைக்கிறியா, ஜுலானா அப்படின்னா வந்து என் வீட்டை வந்து அலங்கரிக்கிறியா அப்படின்னு சொல்லி பேர். அப்புனா கர் அப்படின்னா என் வீட்டை வந்து சஜானான என் வீட்டை வந்து அலங்கரிக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பமே கிடையாது, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கோ வந்து கோபமாக பேசுகிறான். ஜக்கோமி நியாய கி பாவனா அவன் ஜக்கோ எப்பயுமே வந்து நியாயத்துக்கு தான் வந்து எப்பயுமே வந்து அவள் போராடுவா. அவர் ஆத்ம சம்மான் தோனு குண பரேத்தே. அவளுடைய வந்து மனதில் எப்பயுமே வந்து நல்லது தான் வந்து அவள் மனதில் வந்து எப்பயுமே வந்து நல்ல குணங்கள் தான் மனதில் வந்து நிரம்பி இருக்குமா ஜக்கோவோட மனதில். இஸ் உபன்யாஸ்மி இந்த நாடகத்தில் வந்து இந்த நாவலில் வந்து ஜக்கோ வந்து சித்திரன் கூவாக இந்த நாடகத்தில் வந்து ஜக்கோ வந்து அவங்களோட பாத்திரம் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக வந்து உயர்வாக கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.